அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்த அன்பு நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. நிச்சயமா நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் இனி உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது. பொதுவாவே இந்த கன்னிராசிக்காரங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க. சொல்லப்போனா ஒரு உண்மையான நண்பனுக்காக தன்னோட உயிரைக் கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க. ஒரு தாயைப் போல ரொம்ப ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்க இவங்க. அடுத்தவங்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல பெரிய வெற்றி அடையக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்க. இவங்க எப்போதுமே ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கவலையை சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுது. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேற போகுது. குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் இனிதே சுபமாக நடைபெறப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தப்பட்டவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமா நீடிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது. உங்க சமூக செல்வாக்கு உயரப்போகுது. புதுசா நிலம் வாங்க போறீங்க. சொந்தமா வீடு கட்ட போறீங்க. தங்கம் வைரம்னு நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது. நம்மளுடைய கன்னிராசி காலபுருஷ தத்துவத்துல 6வது ராசியா இருக்கு. அதனாலேயே கன்னிராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாவும் எந்த வேலையையும் திறமையா செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஒரு வேலையை வேகமாகவும் அதே சமயம் மிகச் சிறப்பாகவும் செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்க ஒருத்தரை முதலா பார்த்த உடனேயே அவங்கள கவரக்கூடிய அந்த வசீகர குணம் கொண்டவங்க. சுக்கிரன் இப்போ 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தலைமை பண்பையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம். இப்போ சுக்கிரன் ராகுவுடன் இணையறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலங்கள்ல எதிர்பாராத சில யோகங்கள் தேடி வரும். ராகு ஒரு பாவகிரகம் அப்படின்னாலும் அது சதய நட்சத்திரத்துல செல்றதுனால கெட்டது கூட இனி உங்களுக்கு நல்லதா மாறும். நீங்க நல்லதை மட்டும் நினைச்சீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி சனி பகவான் சில நிலைகள்ல கெட்டு போனதால நீங்க காதல், திருமணம், வேலை போன்ற விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நீங்க பல தடைகளை தாண்டி வந்திருக்கலாம். ஆனா இனி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையப்போகுது. குறிப்பா வெளிநாட்டில வேலை செய்யறவங்களுக்கு அங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். புதுசா வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். உங்க உடல் ஆரோக்கியம் மெல்ல மெல்ல மேம்படும். திருமண தடைகள் எல்லாம் பனி போல விலகும். ராஜயோகம் அடிக்கும் வாய்ப்பும் அதிகமாயிருக்கு.
ஆனா ஒண்ணு மட்டும் கவனமா இருங்க. நண்பர்கள் இல்லனா கூட்டாளிகளுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்கள்ல மட்டும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்க கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு சொல்லி உங்கள ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி ஓடி வருவாங்க. மீண்டும் சொல்றேன், திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களோட மனசுக்கு ஏத்த சரியான வாழ்க்கை துணையோட சுபமான கல்யாணம் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீர்ந்து சொத்து உங்க கைக்கு வரும். அடுத்ததா நம்மளுடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப தைரியமானவங்க. நீதிக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. ரொம்ப நேர்மையானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்களுக்கு பொய் சொல்லத் தெரியாது. யாரையும் ஏமாத்தவும் தெரியாது. இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வேலை, தொழில், படிப்பு போன்ற விஷயங்கள்ல ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனா ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. காதல் கைகூடி திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியமோ அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்த நட்சத்திரம். அடுத்ததா அஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க. கலைகளை ரொம்ப விரும்புவாங்க. பெரும்பாலும் இவங்க ஆசிரியர் பணி, கலைத்துறை அல்லது இசைத்துறை போன்ற துறைகள்ல இருப்பாங்க. உங்களுக்கு இப்போ புதுசா வீடு, மனை வாங்கும் யோகம் கிடைக்கப் போகுது. படிப்புல பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் தடைப்பட்டு நின்ன அத்தனை காரியங்களும் இனி தங்கு தடை இல்லாம நடக்கப் போகுது. படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையப் போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். கவலைகள் எல்லாம் காணனல் நீரா கரைஞ்சு போகும். உங்க வாழ்க்கையும் சொர்க்கமா மாறும். சித்திரை நட்சத்திரம். அடுத்ததா சித்திரை நட்சத்திரம். இவங்க ரொம்ப தைரியமானவங்க, தன்னம்பிக்கை மிக்கவங்க. இவங்க ரொம்ப டேலண்டானவங்க, அறிவானவங்க. நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வெளிநாடு செல்லுதல் போன்ற விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். சில சுப செலவுகள் ஏற்படலாம். வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கட்டிடத்துறை மற்றும் போலீஸ் துறையில வேலை செய்றவங்களுக்கு பதவி உயர்வு போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இனி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். ஐயோ, என் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில என் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சு வீட்ல விளக்கேற்றி வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும். உங்க வம்சம் தழைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம். எந்த கோயிலுக்கு போனாலும் விடிவு காலம் வரலையேன்னு சொல்றவங்க தினமுமே காலையில எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தா போதும். மத்த கிரகங்கள் சாதகமா இல்லனா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே வெளிச்சமா மாத்திருங்க. உங்க கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிரும். ராகு சுக்கிரன் சேர்க்கையால உங்க அழகும் வசீகரமும் கூடும். முகத்தில ஒரு தனி ஈர்ப்பு உண்டாகும். எதிர்பாலினத்தவரை ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கும். காதல்ல தீவிரம் ஏற்பட்டு அது திருமணத்துல முடியவும் வாய்ப்பு இருக்கு. ஆடம்பர வாழ்க்கை மேல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். சோஷியல் மீடியாக்கள்ல உங்களோட புகழ் பரவும்.
உங்க பேச்சுத் திறமையால நீங்க சாதிப்பீங்க. விற்பனைத் துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. பணத்தை ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு தானாவே வரும். இணையம் மூலமா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கப் போகுது. தொழில்ல பெரிய முன்னேற்றம் இருக்கும். இது நாள் வரைக்கும் 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்தரா மாறப் போறீங்க. ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி துன்பப்பட வேண்டிய அவசியம் இனி உங்களுக்கு இல்லங்க. படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்கலையே, குடும்பச் சூழ்நிலையால பக்கத்துல இருக்கிற கம்மி சம்பள வேலைக்கு போறேனே, அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டக்கூட இந்த சம்பளம் பத்தலையே அப்படின்னு நீங்க படுற கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல சம்பளத்தோட ஒரு கௌரவமான வேலை உங்க வீட்டுக்கு அருகிலேயே கிடைக்கப் போகுது. கடைசியா ஒரு சின்ன பரிகாரம். உங்க வாழ்க்கையில இன்னும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. அதுக்கு நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு பேனா அல்லது ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட போதும். இந்த எளிய உதவிய செய்யறது மூலமா உங்க கர்ம வினைகள் குறைஞ்சு உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறும். நிச்சயமா நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.